தையிட்டியில் மாபெரும் போராட்டம், பெருகும் ஆதரவு. அதிர்வலையை கிளப்பியுள்ள தையிட்டு விவகாரம், அமைச்சருக்கு பறந்த கடிதம். ஜாலில் இளைஞனை நிர்வாணமாக தாக்கிய சம்பவம், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தோழர் அனுர உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவாரா? சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி. கொழும்பில் இன்று மற்றும் நாளை விசேட போக்குவரத்து திட்டம். தையிட்டு விகாரை ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சினை, அருத்தந்தை சக்திவேல் எச்சரிக்கை. துரோகிகள் காட்சிப்படுத்தப்பட்ட பதாதை, டயஸ்போராக்களை சாடும் சிவிகே சிவஞானம். கனடாவில் வேலை தேடுபவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். கடைத்தொகுதியில் இருந்து இளைஞனின் சடலம் மீட்பு. தையிட்டு விகாரை தொடர்பில் எந்த முடிவும் இதுவரை எட்டப்படவில்லை. அனுர அரசு விளக்கம். ஜாழ் தையிட்டு திஸ்ஸ ரஜமகா விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இன்றும் நாளையும் தொடர் போராட்டத்தில் ஈடுபடவுள்ளனர். தையிட்டி பகுதியில் உள்ள சுமார் 7 ஏக்கர் காணியை அடாத்தாக கையகப்படுத்தி எந்தவித அனுமதிகளுமின்றி சட்டவிரோதமாக திஸ்ஸ ரஜமகா விகாரை எனும் விகாரை கட்டப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் இருந்த மக்கள் யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அங்கிருந்து வெளியேறியிருந்தனர். பின்னர் அந்த பகுதியை உயர் பாதுகாப்பு வலயமாக இராணுவத்தினர் பிரகடனப்படுத்தியிருந்தனர். பின்னர் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் மக்கள் மீள குடியேற்ற இராணுவத்தினர் கட்டம் கட்டமாக அனுமதித்தனர். அந்த வேளை தற்போது விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள சுமார் 14 ஏக்கர் காணியில் மக்கள் மீள குடியேற இதுவரை அனுமதிக்கப்படவில்லை. குறித்த பகுதியில் எவ்வித அனுமதிகளுமின்றி ஜாழ் மாவட்ட மற்றும் தெல்லிப்பள்ளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் விகாரையின் கட்டுமான பணிகளை நிறுத்தி அப்பகுதிகளை மக்களிடம் மீள ஒப்படைக்குமாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் காணிகள் மீள கையளிக்கப்படாது இராணுவத்தினரின் உதவியுடன் விகாரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளாக 14 ஏக்கர் காணியும் காணி உரிமையாளர்களும் மீள கையளிக்க வேண்டும் என காணி உரிமையாளர்கள் சுமார் 1 வருட காலத்துக்கு மேலாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்றும் நாளை ஆகிய 2 நாட்களும் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் எனவும் காணி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கமைய காணி உரிமையாளர்களின் கோரிக்கையை அடுத்து பல்வேறு தரப்பினரும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பௌத்த காங்கிரசினர் தையிட்டி விகாரை சம்பந்தமாக தீர்வு காண கடிதம் ஒன்றினை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் கையளித்துள்ளனர். இந்த கோரிக்கை கடிதத்தை தமிழ் பௌத்த காங்கிரசின் தலைவர் சிதம்பர மோகன், செயலாளர் கந்தையா சிவராஜா ஆகியோர் இணைந்து நேற்றைய தினம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் கையளித்தனர். இந்த கடிதத்தில் தையிட்டு விகாரையானது தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணியில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சட்டவிரோத விகாரையை அகற்ற முடியாவிட்டாலும் அதற்கு அருகே உள்ள மக்களது காணியாவது உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும். தையிட்டு விகாரையும் நயனாதீவு விகாரையும் அமரபுர நாயக என்ற அமைப்பின் கீழ் உள்ளது. எனவே இந்த விகாரை பிரச்சினைக்கு அந்த அமைப்பு தீர்வு வழங்க வேண்டும். நயனாதீவு விகாராதிபதிக்கு சொந்தமான காணி 20 பரப்பு தையிட்டி விகாரைக்கு அருகாமையில் உள்ளது. அந்த காணி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். தையிட்டி விகாரைக்கு பின்பக்கமாக 8 ஏக்கர் மக்களது காணி உள்ளன. அந்த காணிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். கீரிமலையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையானது தனக்கு தேவையில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார். அந்த வகையில் ஜனாதிபதி மாளிகையை சுற்றுலாத்தலமாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மாளிகையானது சுற்றுலாத்துறைக்கு வழங்குவதால் பல்வேறு விதமான சீரழிவுகள் ஏற்படக்கூடும். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் இந்து சமய பீடம் மற்றும் அரங்க கற்கைகள் பீடத்துக்கு தனியான கட்டிடம் இல்லை. ஆகையால் ஜனாதிபதி மாளிகையில் அந்த பீடங்களை அமைப்பதற்கு வழி செய்ய வேண்டும் எனவும் அந்த கோரிக்கையில் குறிப்பிடப்படுகின்றது. ஜாலில் இளைஞர் ஒருவரை நிர்வாணமாக்கி தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் கைதான சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மையில் ஜாழ் கோண்டாவில் பகுதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றினுள் அத்துமீறி உள்நுழைந்த குழு இளைஞர் ஒருவரை வீட்டார் முன்னிலையில் நிர்வாணமாக்கி தாக்குதல் நடத்தியது. குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த கோப்பாய் காவல்துறையினர் தாக்குதல் மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் 10 பேரை தேடி வந்த நிலையில் 2 ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மேலும் ஒரு சந்தேக நபர் நேற்று முன்தினம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைதான சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார்.
தையிட்டியில் சட்டவிரோதமாக தனியார் காணியில் கட்டப்பட்ட புத்த கோயிலை இடிக்க முடியாது என்று அண்மையில் அனுர தெரிவித்துள்ள கருத்துக்கு ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் பகுதியில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் பௌத்தமயமாக்கலில் சிங்களமயமாக்கல் திட்டங்களை நிறுத்தும்படியும் கோரியுள்ளார். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் சிங்கள மக்களோ பௌத்த மக்களோ வாழாத இடங்களில் இலங்கை அரசாங்கமும் பௌத்த பிக்குகளும் இராணுவத்தினரை முன்னிறுத்தி புதிய பௌத்த ஆலயங்களை கட்ட தொடங்கினார். வடக்கு கிழக்கு மாகாணங்களை சிங்கள பௌத்தமயமாக்குதலே அதனுடைய பாரிய நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் வடக்கு மாகாணத்தின் பல்வேறுபட்ட இடங்களில் புத்த கோவில்கள் உருவாக்கப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் நாவிற்குழி, மன்னாரில் திருக்கேதீஸ்வரம், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் இத்தகைய புதிய பௌத்த ஆலயங்கள் உருவாக்கப்பட்டன. இதேபோன்று கிழக்கு மாகாணத்திலும் குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தில் புதிய புதிய பௌத்த ஆலயங்கள் இன்றும் கட்டி எழுப்பப்பட்டு வருகிறது. வடக்கு கிழக்கு என்பது தமிழ் மக்களின் தாயகம் என்பதை இல்லாமல் செய்வதற்கும் இந்த சிங்கள பௌத்த மயக்கலை என்பது அரசுக்கு தேவையாக இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பலாலி தையிட்டியிலும் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருந்த தமிழ் மக்களுக்கு உரித்தான காணிகளை பலாத்காரமாக கையகப்படுத்தி அங்கு ஒரு பெரிய புத்த கோவிலை நிறுவியிருக்கின்றனர். இந்த புத்த கோயில் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட பொழுது யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி குழுவானது தனியார் காணிகளை பலாத்காரமாக கையகப்படுத்திய சட்டவிரோதமானது என்றும் வித அனுமதிகளும் பெற்றுக்கொள்ளப்படாமல் புத்த கோயில்கள் கட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அந்த செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஆரம்பத்திலேயே வலியுறுத்தியிருந்த போதிலும் கூட அது எந்த விதத்திலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படாமல் இப்பொழுது அந்த புத்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது புதிதாக பதவியேற்றுள்ள இடதுசாரி அரசாங்கமானது சாதி மத இன பேதங்களற்ற சமத்துவமான இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என பேசி வருகிறது. ஆனால் வடக்கு கிழக்கில் பௌத்த மதத்தை முன்னிலைப்படுத்தி சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்டு வரும் பௌத்த ஆலயங்கள் தொடர்பாக இன்னும் வாய்மூடி மௌனியாகவே இருக்கிறது. யுத்த காலத்தில் உருவாக்கப்பட்ட அதி உயர் பாதுகாப்பு வலயங்களுக்குள் இருந்தால் பல்வேறுபட்ட சைவ கிறிஸ்தவ ஆலயங்கள் எந்தவித கேட்டுக்கல்வியும் இல்லாமல் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று தென்பகுதியிலும் கூட பள்ளிவாசல்களும் சைவ கோயில்களும் இடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இப்பொழுது தையிட்டியில் கட்டப்பட்டுள்ள விகாரை சட்டவிரோதமாக ஒரு பௌத்த ஆலயம் எக்காரணம் கொண்டும் இடிக்கப்பட மாட்டாது என்று அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான இடதுசாரி அரசாங்கம் தெளிவாக உறுதியாகவும் இருக்கிறது. இது சிங்கள மக்களுக்கு ஒரு சட்டம், ஏனைய மக்களுக்கு ஒரு சட்டம் என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகிறது. சாதி மத மொழி இன பேதங்களற்ற ஒரு இலங்கையை உருவாக்க வேண்டும் என இப்பொழுது உள்ள புதிய அரசாங்கம் உண்மையிலேயே விரும்புவதாக இருந்தால் வடக்கு கிழக்கு எங்கும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து பௌத்த ஆலயங்களின் கட்டுமான பணிகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். சிங்கள மக்களோ பௌத்த மக்களோ இல்லாத இடங்களில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த பௌத்த ஆலயங்கள் தொடர்பாக அரசாங்கம் தெளிவான முடிவுக்கு வர வேண்டும். தன்னை ஒரு இனவாதியோ மதவாதியோ அல்ல என்று காட்ட முயற்சிக்கும் அனுர் அரசாங்கமானது நடைமுறையில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் முன்னிலைப்படுத்துவதை முழுமையாக உடனடியாக கைவிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ருகுணுபிட்டிய ஹங்கராம விகாரையின் வருடாந்த நவம் மகா பெரகரா காரணமாக விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் அறிவித்தனர். விகாரையின் வருடாந்த நவம் மகா பெரஹரா நின்று மற்றும் நாளை இரவு 7:30 மணி முதல் 10:30 மணி வரை வீதி உலா வரவுள்ள நிலையில் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. தையிட்டி விகாரை பிரச்சினை என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சினை என்பதை உணராவிடின் பாரிய ஆபத்துக்கு இட்டுச் செல்லும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மாவன சக்திவேல் தெரிவித்தார். இராணுவ கட்டுப்பாடு பிரதேசமாக தையிட்டியில் தமிழர்களின் அரசியலுக்கு சவால் விட்டும் ஆக்கிரமிப்பின் நோக்கத்தோடும் படையினர் திஸ்ஸ விகாரையின் தூபியையும் அமைத்துள்ளமை சட்டவிரோதமானது மட்டுமல்ல, அது மனித நீதிக்கும் மக்களின் அமைதி வாழ்வுக்கும் சமாதானத்துக்கும் நாட்டின் அரசியல் செல்நெறிக்கும் எதிரானதோடு இறை நீதிக்கும் எதிரானதாகும் என்பதால் சமய அமைப்புகளும் அதன் தலைமைத்துவங்களும் விசேடமாக வடக்கு கிழக்கில் இருக்கும் சமய அமைப்புகளும் சமய தலைமைத்துவங்களும் இனியும் மௌனம் காக்காது தான் சார்ந்த சமய நெறி நின்று மக்களின் சார்பெடுத்து இறைநீதி குரல் எழுப்ப வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மறைந்த தலைவர் மாவி சுயநாதராஜாவின் இறுதிச் சடங்கு நடைபெற்ற மயானத்தில் 18 பேருக்கு எதிராக அனாமதேய பதாதைகளை காட்சிப்படுத்தியதன் பின்னணியில் உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் பல காணப்படுகின்றன என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் குற்றம் சாட்டினார். அத்துடன் எமது கட்சியை சிதைத்து ஊரங்கட்டுவதே அந்த சக்திகளின் பிரதான நோக்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த விடயம் தொடர்பில் முழுமையான விசாரணைகள் அவசியம் என்றும் வலியுறுத்தினார். ஜாழ் நல்லூரில் உள்ள அவரது இல்லத்தில் கடந்த 10ஆம் தேதி நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்திய குடியரசு தினமான கடந்த 26ஆம் தேதி ஜாழ் இந்திய துணை தூதரகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்பதற்கு செல்வதற்காக
கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் தனது வீட்டுக்கு வருகை தந்திருந்தார். அன்றைய தினம் தானும் அவரும் சுகையினமுற்றிருந்த சேனாதிராஜாவை நேரில் சென்று பார்வையிட்டதாக தெரிவித்திருந்தார். அப்போது அவருடைய உடல் நலன்கள் குறித்து கலந்துரையாடியதாகவும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தாம் அவருடன் கட்சி சார்ந்த விடயங்களையோ அரசியல் சார்ந்த விடயங்களையோ பேசியிருக்கவில்லை. மேலும் அவர் எம்முடன் அந்யோன்யமாகவே உரையாடினார் என்றும் தெரிவித்துள்ளார். கனடாவின் தற்போது வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் ஜனவரி மாதத்தில் மாத்திரம் 76,000 வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் கனடாவில் வேலையின்மை விகிதம் எதிர்பாராத விதமாக சரிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் வேலையின்மை விகிதம் 6.6% பதிவாகியிருந்த நிலையில் அதுக்கு முன்னைய மாதத்தில் 6.7% என்று பதிவாகியிருந்தது. கடந்த டிசம்பரில் இந்த எண்ணிக்கை 91,000 இருந்தாலும் தற்போதைய நெருக்கடியின் சூழலில் 76,000 வேலைவாய்ப்புகள் என்பது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்றே கூறப்படுகிறது. மேலும் கடந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டு 15 முதல் 24 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான வேலைவாய்ப்பு 1.1% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா பசார் வீதியில் அமைந்துள்ள கடை தொகுதியில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. பசார் வீதியில் அமைந்துள்ள நகை பட்டறை ஒன்றில் தொழில் புரிந்து வரும் குடும்பஸ்தர் நேற்றைய தினம் இரவு வீட்டிலிருந்து தொழில் நிமித்தம் கடைக்கு சென்றார். இந்த நிலையில் அவரது சடலம் பட்டறையில் அமைந்துள்ள மாடி கட்டடத்தின் கீழ் தளத்தில் இருந்து இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் தையிட்டியிலும் அமைந்துள்ள பௌத்த விகாரை தொடர்பில் அரசாங்கத்தில் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை என புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கினிதும துனில் செனவி இதனை தெரிவித்துள்ளார். தனியாருக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ளதாக கூறப்படும் விகாரையை அகற்ற வலியுறுத்தி இன்று முதல் அங்கு பாரிய போராட்டம் ஒன்றுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. குறித்த விகாரை தொடர்பில் புத்த சாசன அமைச்சருக்கு கூறியதாவது: அண்மையில் யாழ்ப்பாணம் சென்ற போது தையிட்டி விவகாரம் தொடர்பில் அறிய கிடைத்தது. எந்த ஒரு பாரதூரமான விடயம் என்பதால் சகல தரப்பினரையும் இணைத்து கலந்துரையாட வேண்டும் என தீர்மானித்தோம். எனினும் இதுவரை அரசாங்க மட்டத்தில் எந்தவித கலந்துரையாடல்கள் நடத்தப்படவில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார்.